ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டுடே லஞ்ச் நம்ம வீட்டில் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்கள், கண்டிப்பாக என்னோடய வீடியோக்கு எல்லாமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், ஒயிட் ரைஸ் தாங்க. மீன் சென்னாவரை மீன், கிழிச்ச மீன், கொஞ்சம் கவலை மீன் எல்லாமே வந்துருந்துச்சு. 200 தாங்க வாங்கியிருந்தேன். கிழிச்ச மீன் 5 மீன் தான் போட்டிருந்தாங்க. நேற்று வச்ச கருணக்கிழங்கு குழம்பே இருந்துச்சுங்க. அதே மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கும், புளிக்குழம்பு. சரி, அதை இருக்கும்போது நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு 5 மீன் தலை தான் இருந்துச்சு. சரி, அதை மட்டும் போட்டு கொஞ்சம் தேங்காய் அந்த குழம்புமே வந்து ரொம்ப காரமாகவே இருந்துச்சுங்களா. சரி, அது கொஞ்சம் தேங்காயே கொஞ்சம் அரைச்சி ஊற்றி இந்த 5 தலையுமே போட்டாச்சுங்க அந்த குழம்புல. சூப்பராகவே இருந்துச்சுங்க. அதுமாதிரி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நேற்று வச்ச குழம்புல தலையை போட்டு கொதிக்க விட்டாச்சுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பராகவே இருந்துச்சு. கூடவே கொஞ்சம் ரசமே வச்சுக்கலாம். ரசத்துக்கு தேவையான புளியுமே ஊற வச்சாச்சு, தக்காளியுமே கரைச்சாச்சு. தக்காளியுமே நம்ம கையில் கரைக்கவே முடியலைங்க, மிக்சியில் தான் ஓட்டி விட்டேன். மிளகு, ஜீரகம், பூண்டு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாமே போட்டு ஒரு ஓட்டியாச்சுங்க. சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி வச்சோம்னாக்கா. எல்லாமே ஒரு வணக்கிடலாம். பெருங்காயத்தூளுமே போட்டுருவோம். கொஞ்சம் மஞ்சத்தூளுமே உப்பு எல்லாமே போட்டாச்சுங்க. பக்கத்துலேயே பாருங்கள், அந்த குழம்புமே கொதிச்சிட்டு இருக்குது. கொஞ்சம் தேங்காய் ஊற்றி கொஞ்சமே மிளகாத்தூள் போட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே காரமாகவே இருந்துச்சு அது நேற்று வச்ச குழம்பு. லைட்டாக சரி மீன் போடுறனால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி மீனுமே போட்டு கொதிக்க விட்டால் மீன் குழம்பு சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லாவே இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வச்ச குழம்பு மாதிரியே இருந்துச்சுங்க. அவ்வளோ குழம்பு இருக்கும், நம்ம எப்படி வேஸ்ட் ஆக்கிறதுன்னு சொல்லிட்டு மீன் குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு அதை மாதிரி வச்சாச்சு. கூட ரசமே வச்சுக்கலாம் சொல்லிட்டு ரசமே ரெடி பண்ணிட்டேங்க. உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பராக மீன் குழம்பு ரெடி. எங்கள் சித்தப்பா வந்துட்டாங்க. அவங்களுக்குமே வந்து இன்றைக்கி வச்ச குழம்புமே நினச்சிக்கிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுமா, நல்லா இருந்துச்சுமான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டேன். ரசம் பாருங்கள் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. மேலே அப்படியே கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டுருவோம். ரசம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல, டேஸ்ட்டுமே செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. உங்கள் வீட்டில் நல்லா இருந்துச்சு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ கிளம்ப கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரசம் ரெடி, மீன் குழம்பு ரெடி. இன்றைக்கி வந்து சாப்பாடு வடிக்கவே இல்லைங்க. இன்றைக்கி வந்து குக்கரில் வச்சுட்டேன். சரி, எங்கள் சிச்சாவுக்கு பிடிக்குமோ பிடிக்காதான்னு சொல்லிவிட்டு சரி குக்கர்லேயே வச்சுட்டேங்க சாப்பாடு. மீனுமே சூப்பர் ரெடி பண்ணிடலாம், வறுத்துடலாம். மீன் வறுத்தாச்சு. என் சிச்சா ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்காக தான் வாங்கியிருந்தேன் மீன். 200 தாங்க வாங்கியிருந்தேன். அவர் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. சூப்பராகவே இருந்துச்சுங்க மீன், கிழிச்ச மீன், நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. மீனுமே வறுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சாப்பாடு போட்டுடலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கெல்லாமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எல்லாருக்கும் வேணும். கண்டிப்பாக என்னோடய வீடியோக்கெல்லாமே லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன நினச்சது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டுமே செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. மீன் குழம்பு, மீன் பொரியல், ஒயிட் ரைஸ், ரசம் தாங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.